அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஒரு முக்கியமான பதிவு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஒரு 3 வருஷமாகவே நம்ம கோட்டமேடு வின்சென்ட் ரோடு பகுதியில் நிறைய பெண்களிடம் ஒரு 10,000 கொடுத்தா 1,00,000, 1,00,000 கொடுத்தா 10,00,000 அப்படின்னு சொல்லி சீட்டிங் நடந்திருக்குது. சீட்டிங் எப்படி நடந்ததுருக்குன்னா, வெறும் பெண்களை மட்டும் குறிவைத்து தான் அவங்க இந்த வேலைத்தனத்தை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க யார் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வின்சென்ட் ரோடு கோழிக்கார சந்து பின்னாடி கோட்டமேட்டுக்குள்ளே கோழிக்கார சந்தில் இஸ்மாயில், மனைவி பாரிஜா, இவங்க கூட மற்றும் சிலர்னா இவங்க ஹெட்டு ஊத்துக்குழியில் அன்னை தெரசா ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் ஒரு போலி ட்ரஸ்ட்டை வச்சு நடத்தி இருக்கிற அப்பாவி பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்கிறது. இந்த மாதிரி ட்ரஸ்ட்டு மூலயமா பணம் வருது, உங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கா பார்த்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு உறுப்பினராக ஆகணும் மற்றும் சில காரணங்கள்லாம் கூறி அவங்கக்கிட்ட வந்து மனசை மாற்றி பணத்தை வாங்குறாங்க. எப்படின்னா, நகையா பொருளோ காசோ, மேக்சிமம் நிறைய இழந்தவங்கள்லாம் நகை தான். நகையா ஏன்னு கேட்டிங்கன்னா, நகை தான் பெண்களிடம் இருக்கும், பணம் மேக்சிமம் இருக்காது. இதெல்லாம் கணவன்மார்களுக்கும் தகப்பன்மார்கள் வீட்டில் ஆண்களுக்கு யாருக்குமே தெரியாமல் நடந்த சம்பவம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வீட்டில் இருக்கிற அந்த பாரிஜாங்கிற பெண் போய் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட முதல்ல அறிமுகமாகறாங்க. ஆல்ரெடி அறிமுகம் ஆனவங்க தான். அறிமுகமாகி இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டில் மூலியமாக எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, அது இல்லாதப்பட்டவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நீங்களும் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தையல் மிஷினு வேறு வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் ஒரு உதவி மாதிரி செய்துட்டு பின்ன அவங்ககிட்டருந்து பணத்தை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு 1,00,000 ரூபா திருப்பி தரப்படும். 1,00,000 ரூபா திருப்பி தரப்படும்னு சொல்லி ஆசை வார்த்தை கூட்டி சொல்லி அவங்ககிட்ட மனசை மாற்றி ஒவ்வொருத்தவங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி செய்து கடந்த 3-4 வருடமாக செய்து இருக்கிற அத்தனை பெண்கள்கிட்ட சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுகள்கிட்டையும் நாத்தனாமார்கிட்டையும் தாய்மார்கள்ட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஒரு இல்லாதப்பட்ட ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு உதவி பண்ணுறாங்க, இதனால் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லி இந்த பாரிஜாவோட சேர்ந்து இந்த ராணி, பின்ன இங்கே வெரட்டையல் ரோட்டில் இருக்குது ஒரு அம்மா, அது பேர் ராணி தானுங்க. ராணி, சிவா, இந்த ட்ரஸ்ட்டோட மெயின் மூலகாரமே அவங்க தான். அவங்க வந்து இருக்கிற அனைத்து பேரையும் மனதை மாற்றி இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த பணத்தை வாங்கிட்டு போய் இது வரைக்கும் யாருக்கும் திருப்பி கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை, திருப்பி கொடுத்துருக்குறாங்கிட்ட இது வரைக்கும் இல்லை. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த இப்போ வருது அப்போ வருதுன்னு சொல்லியே அனைத்து பெண்களிடமும் ஒரு ஆசையை தூண்டி ஒரு பயமுறுத்தலாக, நீங்கள் போய் வெளியே கணவர்மார்ட்ட சொன்னால் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணால் இந்த பணம் நமக்கு ரீஃபண்ட் ஆகாது, ஆனால் யார்கிட்டையும் கணவர்மார் வீட்டில் இருக்க ஆண்களிடம் யாரோ பொதுவாக சொல்லாதீங்க, சொல்லாமல் இதை உங்களுக்குள்ளே உங்களுக்கு நான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறான், குரான் மேலே சத்தியம் பண்ணி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு போயிருக்கு இந்த பாரிஜா வாங்கிட்டு போய் இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்போது ஒருத்தர் 2 பேர்ட்டில் கிட்டத்தட்ட 100கணக்கான பேர்ட்ட வாங்கியிருக்கிறாங்க. விசாரித்து பார்த்ததில் ஒரு 10-15 கோடி ரூபா பக்கம் வாங்கியிருக்குதாங்க. இதில் வந்து ஒரு 5 கோடி ரூபா அந்த ட்ரஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ராணிங்கிற திருப்பூரில் ஊத்துக்குழியில் ராணி அந்த அம்மாட்டையும் சிவாட்டையும் அப்பப்போ ஆகிற கலெக்ஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வாங்கி இவங்க வச்சுக்கிட்டாங்க. இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லி காலம் கடத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாரிஜாவுக்கும் இஸ்மாயிலுக்கும் இங்கே இருக்கிற பாரிஜாவோட அக்கா வெள்ளலூர் ஹவுசிங் நோட்டில் இருக்குதுங்க. பாரிஜாவோட அக்கா இவங்கெல்லாம் என்ன பண்ண, எதுக்கு நம்ம வாங்கி அங்கே கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே இந்த காசை பொதுமக்கள்கிட்ட இதே ஒரு சீட்டிங்க சதுரங்க வேட்டைங்கிற மாதிரி ஒரு
படம் பார்த்துருப்பீங்கள்ல, இந்த சதுரங்க வேட்டல் நடக்கிற மாதிரியே ஆசை வார்த்தை எல்லா பெண்களிடம் கூடி கோட்டமேடு, வின்சென்ட் ரோடு, ஆப்பக்கார சந்து, கோழிக்கார சந்து, பின்ன கரும்பு கடை, உக்கடம் புல்லுக்காடு, வெரட்டேஹால் ரோடு, வெள்ளலூர், குனியமுத்தூர், அறிவொளி நகர், பிள்ளையார்புரம், கடைவீதி, நகைக்கடை லைன், அனைத்து பகுதியில் உள்ள பெண்களிடமும் போய் இதே வேலையாக மண்டை கழுவி இந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களும் கணவர்மாருக்கு தெரியாமல் பணமாக கொடுக்குறவங்க பணமாக கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் பெண்களோட நகை தான் இருக்கும். அப்போ நகையோ செயினோ எதாக இருந்தாலும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா ஆசை யாரை ஊட்டுது? அதில் பாதிக்கப்பட்டவனே என் மனைவியும் தான். அதனால தான் நான் இவ்வளோ கேட்டு பதிவை போட்டு ஒரு முடிவு கிடைக்கலனால இப்போ இந்த வீடியோ பதிவை போடுறேனுங்க. இந்த வீடியோ பதிவு ஏன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் வராது. எனக்கு சமீப காலமாக தான் இதை பற்றி தெரியும். ஆனால் இது ஆரம்பத்தில் இந்த சீட்டிங் நடக்குது எனக்கு தெரிஞ்சிகிட்டு இருக்குது. இதை பற்றி நான் உக்கடம் காவல் நிலையத்தில் அன்னைக்கு துணை ஆய்வாளராக இருந்த நம்ம இப்போ காந்திபுரம் மகளிரில் ஆய்வாளராக இருக்கிறாங்க ரேணுகா தேவிங்கிற மேடம்கிட்ட சொல்லி அவங்க அன்னைக்கே வந்து விசாரித்தாங்க. எப்போ 2-3 வருடத்துக்கு முன்னாடியே. இப்போ கொடுத்தவங்க பாதிக்கப்பட்டவங்களாம் இல்லை, அந்த மாதிரி நாங்கள் யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வாளர்கிட்ட மறுத்து பேசியிருக்கிறாங்க. அவங்களும் இந்த இஸ்மாயில் பாரிஜாவெல்லாம் விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கிறப்ப என் மேலே யாராவது புகார் கொடுத்துருந்தா என் மேலே நடவடிக்கை எடுங்க, என் மேலே புகார் தரம் மொட்டை பெட்டிஷன் மட்டும் கொடுத்து நீங்கள் எப்படி வரலான்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே இவங்க எழுத்து பேசி அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அவங்களும் ஆய்வாளர் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னைக்கா இருந்தாலும் இது நீ என் கையில் கண்டிப்பாக வருவ, இது வெளியே வரும், அப்போ நீங்கள் எங்கே போவீங்க? ஆல்ரெடி பாரிஜா வந்து இஸ்மாயிலுக்கு 2வது மனைவி தான். இரண்டாவது மனைவிங்கிற இஸ்மாயிலுக்கு 2வது மனைவி. ஆல்ரெடி பாரிஜாவுக்கு 2 குழந்தைங்க. முதல் கணவர் வகையிலையோ இஸ்மாயில் வகையில் ஒரு கணவர் வகையிலோ அதில் ஒரு பெண்ணை ஜிஎம் நகருக்கு கட்டி கொடுத்து இப்போ அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கி நல்லா செல்வ செழிப்பாக சிறப்போடு தான் இருக்கிறாங்க. மருமகனுக்கு கடை, வேறு இதெல்லாம் பெயர் தெரியாத பேரில் சொத்து பத்திரம்லாம் வாங்கி போட்டிருக்கேன். ஏன்னா பாரிஜா பேர்லேயோ இஸ்மாயில் பேர்லேயோ அவங்க அக்கா பேர்லேயோ உடன்பிறப்புகள் பேர்லேயோ ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக ஒரு நாள் சட்ட சிக்கல் வர்றப்போ அந்த சொத்தெல்லாம் அபகரிக்க நேரிடும், இழக்க நேரிடுங்கிற பட்சத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் முன்கூட்டியே தயார்படுத்தி இன்னத்த வரைக்கும் கோட்டமேட்டில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் இருந்தவங்க நம்ம போத்தனூர் பகுதி உமர் நகரா, அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 2 லட்ச ரூபா அட்வான்ஸு, 20,000 வாடகைக்கெல்லாம் போனாங்க. இங்கே இருக்கிற பெண்கள் ஏன் இங்கேருந்து போகிறாங்கன்னு போய் அங்கெல்லாம் கேட்டப்போ இங்கே இருந்தால் பணத்தை பிரித்து கொடுக்கறதுல பிரச்சனை வரும், அதனால தான் இந்த மாதிரி வீடு எடுத்து இது பண்ணது. இந்த வேலையை அங்கே போனதுக்கப்புறமும் செஞ்சுருக்கிறாங்க கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு. இது ஏன் சொல்ல வரேன்னா, இன்னும் பாவம் அப்பாவி பெண்கள் ₹1 ₹2 இல்லைங்க, ₹1 இல்லை, கிட்டத்தட்ட ஒவ்வொரு கொடுத்தவங்க 10 பவுனு, 25 பவுனு, 17 பவுனு பணமாகவும் மேக்சிமம் நகையை தான் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. கொடுத்து அவங்களும் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பற்றி பல முறை அவங்கள்ட்ட போய் எடுத்து கேட்டவும் இந்த இப்போ வந்துடும் சொல்லி காலம் கடத்திக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்னி வந்த வாடு இல்லை. இதில் ராணிகிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டு அந்த வீடியோ பதிவுலாம் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் உங்களுக்கு. ராணிகிட்ட சிவாகிட்டெல்லாம் போய் நிறைய பேர் வாக்குவாதம் பண்ணது. ஏற்கனவே ராணி மேலே பல வழக்கு இருக்குது. பல வழக்குனா இதே மாதிரி சீட்டிங் வழக்கு தான். சீட்டிங் வழக்கில் இப்போ ராணி திருப்பூர் பகுதியில் ஏதோ கேஸ் ஆகி இப்போ உள்ளே இருக்கிறாங்க. ராணி சிவா இருக்கிறப்பலேருந்து ராணியோட சேர்ந்தவங்களாம் அந்த அன்னை தெரசா ட்ரஸ்ட்டில் நிறைய பேர் இதை அறிஞ்ச பாரிஜா இப்போ தலைமறைவு ஆயாச்சு. மெயினான ஆள்கள்கிட்ட யாருன்னா இன்னி அவங்க நம்பி ஏமாற்றக்கூடிய ஆள் யார் இருக்கிறான் அவங்ககிட்ட மட்டும்தான் தொடர்பில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களும் பாவம் பணம் வருங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். இதுவும் கொடுக்குற மாதிரியே மண்டையை கிளப்பிட்டு இருக்குது பாரிஜா. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன நடந்ததுன்னா, இப்போ இழந்தவங்களில் சில பேர் பாவம் அவங்க கொடுத்ததும் இல்லாமல்
அக்கம் பக்கம் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க டார்ச்சர். புனியமுத்தூர் பகுதியில், கரும்பு கடை பகுதியில், குறிச்சி பிரிவு பகுதியிலலாம் அதில் ஒருத்தர் படுக்கையாகவே ஆயிட்டார். அவர் நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, இவங்கள நம்பி கிட்டத்தட்ட ஒரு 8 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு இவர். அக்கம் பக்கம் அவர் காசு போனாலும் பரவாயில்ல, அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி நிறைய கொடுத்துருக்குறாரு. கொடுத்தவருக்கு என்ன ஆச்சுன்னா அவங்களோட டார்ச்சர்னால இவர் படுக்கையாகவே ஆயிட்டார். நடக்கக்கூட முடியலை, பேசிக்கிட்டு தான் இருக்கிறாரு. கேட்டால் இது ஒரு காரணத்தை சொல்கிறாரு, இவங்கள நம்பி இவ்வளோ இழந்துட்டேன் மோனே, கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நமக்கு ஒன்றும் வராது, எப்படி நான் இவங்கள என் காசு போனாலும் பரவாயில்ல, இவங்க அக்கம் பக்கத்தவங்களுக்கு நான் எப்படி கொடுப்பேங்கிற மாதிரிலாம் கேட்குறாருங்க. நியாயம்தான். ஆசை யாரை விட்டது? ஆசை யாரை விட்டது? என்னையும் சேர்ந்தான். என்னையும் சேர்ந்து என் மனைவி இதில் போய் மனைவியோட ஃப்ரெண்டு பேச்செல்லாம் கேட்டு குழந்தையோட செயினை கொண்டு போய் கொடுத்துருக்குறேன். இன்ன வரைக்கும் வரல. நானே கேட்க போனதுனால இருக்குது பீரோக்குள்ளே இருக்குன்னா லாஸ்ட்டில் இப்போ சமீபம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் வேறு வழி இல்லாமல் என் மனைவி சொல்லிட்டான். இதே மாதிரி எல்லா மனைவியும் கணவன்மார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க நிலமையெல்லாம் அதோ தான். ஆனால் யாருமே இது வரைக்கும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்ன வரைக்கும் அவங்க பாரிஜா, இஸ்மாயில், பாரிஜாவோட அக்கா, ராணி, ஈனி எல்லாமே இவங்க மண்டையை கழுவி வச்சிருக்கிறாங்க, எப்படியும் பணம் வந்துடும். ஒரு அரசு ஊழியர் ஒரு சிறு தவறு செய்தார், தவறுனா ஒரு லஞ்சமோ 5000மோ 10,000மோ லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு எவ்வளோ கன்விஷன் ஆச்சுன்னா எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. 5 வருஷம் 10 வருஷம் அவங்க சொத்து முதல் கொண்டு அரசாங்கமும் நீதிமன்றம் பறிமுதல் பண்ணுது. இவ்வளோ பதிவு நம்ம டிவியில், தொலைக்காட்சியில், சமூக வலைதளத்துல எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இது யாருமே பார்க்கறது இல்லைங்களா? பார்த்து இப்படி ஏமாந்துட்டாங்க. சரி, ஏமாந்தாச்சு, இதுக்கு ஒரு மேல் நடவடிக்கை. பணம் இனி வராதுங்க. பணமெல்லாம் 10 காசு அவங்ககிட்டருந்து வர்றதுக்கு 100% 100க்குள்ள 1000% வராது. ஏன்னு கேட்குறீங்கன்னா, அவங்களுக்கு இதே தான் பொழப்பு. அவங்க எல்லா காசையும் பாதியை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, மீதியை இவங்க ஆட்டையை போட்டாங்க. யாருங்க? திருப்பூர் டெஸ்ட்டில் பாதியை கொடுத்துருக்குறாங்க. நீ அவங்கக்கிட்ட கொடுத்து திருப்பி வராது. இவங்களே இந்த வேலையை டைரெக்டாக இறங்கி பண்ண கிளம்பிட்டாங்க. பண்ண கிளம்புறதுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, யாருக்கும் பணம் வராது. இப்போ பாரிஜா தலைமறைவாக இருக்கிறான். அவன் இஸ்மாயிலும் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கான். பாரிஜா ஏதோ திருப்பூரில் ஏதோ ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கி, கோயம்புத்தூர் அங்கே தான் ஒரு ஏசி லாட்ஜிலலாம் தங்கி இருந்திருக்காரு. நிறைய பேர் போய் கேட்கவும் பிடிக்கவும், இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்லவும், அங்கே மென்டல் ப்ரெஷர் ஓவராக அங்கேருந்து இப்போ வேறு மாதிரி இப்போ வெள்ளலூர் ஹவுசிங் யூனிட்டில் ஏதோ ஒரு பிளாக்கில் தங்கி இருக்கிறாங்க. பசங்களெல்லாம் கொண்டு போய் வெள்ளூர் ஸ்கூலில் சேர்த்தின தகவல். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்தாது, அது நீங்களும் நானெல்லாம் முடியாது. நம்ம போய் பேசினா மண்டையை கழுவி இந்த இப்போ வந்துடும்ண்ணா, இன்றைக்கி வந்துருங்கக்கா, இன்றைக்கி நாளைக்கு தந்துடுவாங்கம்மா, ராணி வெளியே வந்தால் வந்துடும் அப்படின்னு சொல்லியே மண்டையை கழுவி விட்டுறாங்க. 100% வராது. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்கு போடலைங்க. அதை மீட்கிறதுக்கு 100% உங்களுக்கு யாருக்கும் 100% பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சில்லை, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. இருக்கப்பட்டவங்களாம் போனால் போகட்டும், வீட்டில் கணவன்மா இருக்கோ, மாமியாம்மா இருக்கோ, அத்தாம்மா இருக்கோலாம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப அசிங்கமாகும். ஏங்க, ₹1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்றைக்கி நகை வைக்கிற வேலை எவ்வளோ தெரியுங்களா? 94,000 95,000 இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே. ஒவ்வொருத்தவங்களும் 15 பவுனு, 25 பவுனு, 30 பவுனு, 4 பவுனு, 5 பவுனு மேற்கொண்டு பணம் இதெல்லாம் வாங்கி எங்கே கொண்டு போய் பாரிஜா வச்சுருக்குறாங்க? அடமான கடையில் தான். நம்ம வெட்டையால் ரோடு ரஞ்சனா ஸ்டோர் லைன்லேயே சென்ட்ரல் பேங்க்கில் கொண்டு போய் வச்சுருக்குறான். அது எப்படி வச்சுருக்குறேன்? ஒரு 5 பவுனை வாங்கி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வைக்கிறது பெஸ்ட்டு. அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடுமா? நம்ம பவுன் இவ்வளோ இருக்குது, அமௌண்ட்டு கம்மி தானே, ஆனால் பாரிஜா பேரில் தான் வைக்கிறது. லாஸ்ட்டில் என்ன பண்ணுற பாரிஜா? 1 மாதம் 2 மாதம் வட்டியை கட்டுறது. கட்டினதுக்கப்புறம் அந்த நகையை அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வச்சிடுறது. ஏன்னா ரெசிப்டெல்லாம் பாரிஜா பேரில் இருக்கிறதுனால பேங்க்காரங்க கொடுத்துட்றாங்க. மணப்புறம் ஃபினான்ஸு, அந்த ஜமேதார் வீதி, மரக்கடை ஜமேதார் வீதி, நம்ம ஏரியாவில் கோட்டமேட்டுக்குள்ளே பூச்சக்கண்ணை, நிறைய பேர் பாரிஜா பேர்லேயே வச்சுருக்காங்க. சில பேர் அவங்களே வச்சு பணமாகவும் கொடுத்துருக்குறாங்க. மீட்க வழி இல்லாமல் முழிச்சிட்ருக்குறாங்க.
இதுக்கு நான் பதிவை போட்டு இந்த பாரிஜாட்ட பாரிஜாட்ட நான் வரைக்கும் பேசினதில்லை, ஃபோட்டோவில் வீடியோ தான் பார்த்துருக்கேன். அவன் இஸ்மாயில்கிட்ட பேசினேன். இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லி இழுத்து எங்கிட்டயே அவ்வளோ வேட்டா பேசி அந்த ஆடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணி போட்டிருக்கிறேன் இல்லைங்களா? எத்தனை பேர் கேட்டிங்கன்னு தெரியல, கேட்டு பாருங்கள், அது புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு ஆம்பளை நம்மளையே இவ்வளோ இதாகிறப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட எப்படி அவங்க நடந்துக்குப்பாங்க? பெண்கள் வெளி உலகத்துக்கு வரமாட்டாங்க, நம்ம பெண்கள் சுத்தமாக வரமாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருப்பாங்க. கணவருக்கோ வீட்டாருக்கோ மாமியாமாருக்கோ மாமனாருக்கோ தெரிஞ்சால் ரொம்ப சங்கடம் கஷ்டம், ஏதோ ஒன்று சமாளிச்சிக்கலாம், இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இது எல்லாம் என்னென்னா, இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களை கொஞ்சம் கணவர்மார்கிட்ட சொல்லுங்கள். இழந்தது எவ்வளோ தெரியுங்களா? 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்காக கொடுத்துருக்குறோம். ஒரு அரசு ஊழியர் ஒரு 5000 10,000 லஞ்சம் வாங்கிட்டான்னு சொன்னால் சம்மந்தப்பட்டு கொடுக்குறோம். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குது நீதிமன்றம். கோடிக்கணக்காக ஒருத்தி பணத்தை போட்டு இப்படி ஊராக மக்களையும் வீடு விட்டு சுற்றிட்டு இருக்கிறால எந்த நம்பிக்கையில் நீங்கள் பணம் வரும்னு இன்னும் இருக்கிறீங்க? நானும் எத்தனையோ டைம் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க, இது காவல் நிலையத்தில் எடுக்க மாட்டாங்க. இதுக்கு கோவை கமிஷன் ஆஃபீஸில் சிசிபி குற்றப்பிரிவு, பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒரு தனிப்பிரிவே இருக்குது. அங்கே போய் கொடுத்தீங்கன்னா எவிடன்ஸ் இல்லைங்கிறீங்க, எவிடன்ஸ் இல்லாட்டி இழந்தவங்க கொடுங்க, உண்மையாக இழந்தவங்க இல்லாமல் சும்மா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஓடுற தண்ணியில் மனுஷன் குடித்தாங்கன்னா நாய் குடித்தாங்கன்னா நிறைய பேர் வராதிங்க. இழந்தவங்க உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க. இல்லாட்டினால யார்கிட்ட கொடுத்தீங்க என்ன ஒரு எழுத்து மூலிமா கம்ப்ளைண்ட் கொடுங்க சிசிபியில். இதை போய் டான்பிட் கோர்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் லேட் உடனேலாம் கிடைக்காதுங்க, கொஞ்சம் மெதுவாக தான் என்ன உண்டோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஃபுல்லாக கிடைக்குங்கிறது சொல்ல முடியும், இருந்ததுன்னா கிடைக்கும். அவங்களப்போ ஊராக சுற்றுறவங்க கண்டிப்பாக இந்த காசை வச்சு தாத்தும் தஞ்சாவூர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த பதிவை போடுறது தயவுசெய்து வாங்க, வந்து புகார் கொடுங்க. இன்னி நம்பிட்டு இருக்காதீங்க. இப்போ ராணியெல்லாம் உள்ளே போயிட்டா, உள்ளே போனவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து தரேன்னு சொல்லி இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் மண்டையை கழுவிட்டு இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறப்ப தராதவங்க உள்ளே போயிட்டு வந்து எப்படிங்க தருவாங்க காசு? யாராவது ஏன் சொல்கிறேன்னா, இந்த பாரிஜா மேலேயோ பாரிஜாவோட அக்கா மேலேயோ இந்த ரிவால்வல் ராணியா வெர்டல் ரோட்டில் இருக்குது அந்த அம்மா மேலேயோ யாராவது புகார் கொடுத்தா புகார் கொடுத்தவங்களுக்கு காசு தரப்படாது அப்படிங்கிற ஆளாமா பாரிஜா. இவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகம் நம்ம வச்சு ஏமாத்துறது இல்லைங்களா? புகார் கொடுத்தவங்களுக்கு அதனால தான் இன்னும் யாரும் புகார் கொடுக்காம இருக்கிறாங்க. புகார் கொடுக்காம இருந்தால் ராணி இன்றைக்கே நாளைக்கே வந்துடுவா, வந்த உடனே உங்கள் காசு திருப்பி வரும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற பெண்களிடமோ பணம் வாங்கினவங்க ஃபோன் தொடர்பில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் இதே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய நம்பிக்கை இது. நம்பி தானுங்க எத்தனை பேரை ஏமாந்துருக்குறீங்க, இனியுமா நம்பிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து இறங்கி வாங்க, தயவுசெய்து வாங்க. 1 ரூபா காசு சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இந்த சூழ்நிலையில். அசால்ட்டாக ஒவ்வொருத்தவங்களும் 20 பவுனு 15 பவுனு 14 பவுனு 4 பவுனு 1 பவுனு அரை பவுனு சொல்லுங்கள், 10,000 5,000 எல்லாம் ஆசைப்பட்டு கொடுத்துட்டீங்க. இழந்தது தான். அதெல்லாம் எப்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக வராதுங்க, திருப்பி வராது. இதுக்குன்னு ஒரு கோர்ட் இருக்குது, கேஸ் போடணும், ஃபைல் பண்ணாதான் பொருளாதார குற்றப்பிரிவுன்னு கோர்ட்டு, டான்பிட் கோர்ட்டு. அங்கே போனீங்கன்னா அவங்க முடிந்த அளவிற்கு முயற்சி பண்ணி அதை மீட்டு தரதுக்குன்னா வழியை பார்ப்பாங்க. இல்லாட்டம்லாம் 10 பைசா கிடைக்காதுங்கம்மா. இப்போவும் சொல்கிறேன், 10 காசு கிடைக்காது. தயவுசெய்து வாங்க. நீங்களே போய் எவ்வளோ கொடுத்தீங்க என்னன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக புகாராக பதிவு பண்ணுங்கள். கலெக்டர் ஆஃபீஸில் போங்க, கமிஷன் ஆஃபீஸுக்குள்ள பொருளாதார குற்றப்பிரிவு இருக்குது, போய் இழந்ததை கொடுங்க. நீங்கள் இல்லாத சொல்லாதீங்க. இழந்திருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு திருப்பி தந்திருக்கிறா பாரிஜா இது வரைக்கும்? நீங்களே மனசு தொட்டு சொல்லுங்கள். ஏன் பாரிஜாவோட இப்போ பணம் வாங்கினது ஏமாத்தினவங்க அனைத்துமே வெளியாளுக தான். ஏன் அவங்களோட அக்கா தங்கச்சியோ இஸ்மாயிலோட சொந்தமோ யார்கிட்ட ஏமாத்திருக்காங்கப்பா, அவங்களெல்லாம் குத்தம் சொல்கிறதுக்கு இல்லைங்க.
அவங்களுக்கு இதை பற்றி தெரியும். இவங்க செய்கிற தவறுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுதுங்களா? இவங்க செய்கிற தவறுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி இஸ்மாயில் மேலே ஒரு ஸ்நாச்சிங் கேஸு சாய்பாபா காலனி ஸ்டேஷனில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஸ்நாச்சிங்னா தெரியும், வழிப்பறி. நடந்து போகிற பெண்கள்லேருந்து செயினை பறிக்கிறது. உக்கரத்தில் B1ல் இந்த வழக்கெல்லாம் இருக்குது. இஸ்மாயில் பாரிஜாவை கல்யாணம் பண்ணது 2ஆம் தாரமாக தான் கல்யாணம் பண்ணாங்க. அது முதல் தாரத்தில் 2 குழந்தைங்க இருக்குது. சரி, அவங்க பர்சனல் வாழ்க்கைக்கு வர விரும்பலை நான். இப்போ கேட்டால் இஸ்மாயில் என்ன சொல்கிறான்னா, நான் பாரிஜாவை குலாம் கொடுக்க போகிறேன், தலாக் செய்ய போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி அவன் தப்பிச்சிக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் நம்புகிற மாதிரியாங்க இருக்குது? நீங்களே சொல்லுங்கள். ஏங்க கேட்டால் பாரிஜா கூட டச்சில் இல்லை, ஏன் ஃபோனே எடுக்க மாட்டேற, டெய்லியும் குறிச்சி பிரிவுலையும் நம்ம இருதய தேட்டர் கட்ட அந்த சந்துக்குள்ளேயும் 2000 3000 நண்பர்கள் கூப்பிட்டு வந்து சரக்கு பிராண்டி சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏது காசு? மூட்டை துவைக்கிறவங்க கூட ஒரு நாளைக்கு சம்பாதிக்க போனால்